Hi guys, welcome back to the channel. So today's video is going to be fully in Tamil, especially for the TN people and for especially for the TN elections 2026, which is going to happen tomorrow. So it's only for the Tamil audience. Yeah, let's start with it. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாளைக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு நம்ம எப்படி நம்மளை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நாமளும் ஓட் போட்டோம். கையில் மை கொடுத்தாங்க. வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டோம். மை ஓட் மை ரைட் அப்படின்ட்டு கேப்ஷன் போட்டோம் அப்படிங்கிறத தாண்டி ஒய் நம்ம ஏன் வந்து ஓட் போடுறோம். வி ஹாவ் டு சூஸ் த லீடர் வைஸ்லி. ஸோ அத பத்தி இன்னைக்கு பேசலாம். இப்போ வந்து நான் வந்து எப்போ பாலிடிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து சின்னதா இருக்கிறப்போ, தாத்தா வந்து டிவில ஃபுல் டைம் நியூஸ் பார்ப்பாங்க. அப்போ வந்து இட் வாஸ் அரவுண்ட் 4 டூ 5 இயர்ஸ்ல அ நமக்கு தெரியும் 2 பெரிய கட்சி ஓல்ட் பார்ட்டிஸ் ஆர் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். அங்க ஒரு தாத்தா இருப்பாங்க. இங்க வந்து ஒரு அம்மா இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அவங்க ஒரு ஆன்டி அந்த அந்த மிடில் ஏஜ்டு விமென் மாரி இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல ஐ அம் வந்து ஏர்லி 2கே கிட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லேட் 90ஸ் கிட்ஸ்க்கும் அண்ட் 2கே கிட்ஸ்க்கும் தெரியும் தட் அவங்க 2 பார்ட்டிஸ் இருந்தாங்க. அந்த தாத்தாக்கும் இந்த பாட்டிக்கும் தே ஆர் வி தாட் தட் தே வேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாரி தான் நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம். அவங்க 2 பேத்துக்கும் சண்ட. அம் ஸோ வந்து அதனால தான் தனி பார்ட்டீஸ் வச்சிருப்பாங்கன்ட்டு. பட் லேட்டர் ஐ கெட் டு நோ தட் இட்ஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாட் ட்ரூ. அது ட்ரூ இல்ல. தே ஆர் ஜஸ்ட் 2 ஆப்போசிட் பார்ட்டீஸ் அப்படின்னு வீட்ல வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ டேஸ் வேர் இந்த மாரி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு 8த், 7த் படிக்கிறப்போ வந்து அம்மா ரூல் இருந்தது. அப்போ வந்து நெறைய கேட்டோம் இந்த மாதிரி. அம்மா வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க. நெறைய விமென்ஸ்க்கு வந்து நெறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் குடுக்காங்க. அ அம்மா உணவகம் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் இருக்கு. புவர் பீப்பிள்க்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஸ்கூல்ஸ்ல நெறைய ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. அப்போ மிக்ஸி, கிரைண்டரு இந்த மாரி தொட்டில் குழந்தை திட்டம், இந்த மாரி தாலிக்கு தங்கம் திட்டம் அந்த மாரி வந்து நெறையா இருந்துச்சு. அ இந்த டைம் அந்த பீரியட்லயே வந்து நெறையா அம்மா ரொம்ப நல்லா பண்றாங்க. அந்த மாரி நல்ல டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் 7த், 8த் படிக்கிறப்போ வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. எங்க ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க, ஹவ் த லேடி இஸ் ரூலிங் த ஹோல் ஸ்டேட்" அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு பவர் வரும் நமக்கு. ஓகே இருந்தா இந்த மாதிரி தான் இருக்கணும். இவ்ளோ போல்டா, இவ்ளோ இண்டிபெண்டன்ட்டா, எமோஷனலி அண்ட் எவ்ரிதிங் இப்படிதான் டெசிஷன் மேக்கிங் இவ்ளோ ஸ்ட்ராங்கா, போல்டா விமென்னா இப்படி இருக்கணுன்ட்டு. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷி வாஸ் பெட் ரிடன் அண்ட் ஆஃப்டர் தட் ஷி வாஸ் நோ மோர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியும். அண்ட் அந்த ரூல் பார்ட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. நெறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஹவ் தே ஹேண்டில் த கோவிட். இட் வாஸ் வெரி குட். த வே தே ஹேண்டில் த வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸ். எவ்ரிதிங் வாஸ் கோயிங் குட். அதுலயுமே அம்மா உணவகம் இருந்துச்சு. நெறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இருந்துச்சு. இட் வாஸ் ஆல் குட். அண்ட் கமிங் டு தி ரூலிங் பார்ட்டி டுடே, இட் வாஸ் ஆல்சோ குட். வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ஃபார் விமென்ஸ் லைக் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு. ஃப்ரீ பஸ் எல்லாம் அலோவ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் பாசிட்டிவ்ஸ் மட்டும் பார்ப்போம். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் தெரியும்னா நமக்கு தெரியும். இப்போ வந்து என்னன்னா ஜென்ரலா நமக்கு வந்து மைண்ட்ல வந்து நெகட்டிவ் ஒரு விஷயம் நியூஸ் நெகட்டிவ் பார்க்குறோம்னா, அது கண்டிப்பா இருக்கும் மைண்டுக்குள்ள. இட் வோன்ட் டெலீட். ஸோ வி வில் ரிமெம்பர். அதுதான் நான் இப்ப ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்றேன். பிஃபோர் த எலக்ஷன் வி ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் த பாசிட்டிவ்ஸ் அண்ட் செட்பேக்ஸ் ஆஃப் த போத் ரூலிங் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி. தட்ஸ் த திங். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே மோர் அபவுட் தி நெகட்டிவ் திங்ஸ். யூ ரிமெம்பர் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். இந்த இந்த நியூஸ் வந்திருக்குன்னா நமக்கு தெரியும். நெகட்டிவ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் ஹேப்பனிங்ஸ் இருந்திருக்குன்ட்டு. ஜஸ்ட் வி வில் சீ த பாசிட்டிவ் திங்ஸ் அலாங் டுடே. நெறைய பஸ் டிராவல்ஸ் ஸ்கீம் குடுத்துருக்காங்க. அண்டு ஸ்கூலுக்கு காலையில நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஆல் குட். ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அண்டு யா வி டூ ஹேவ் லாட் ஆஃப் செட்பேக்ஸ். யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் சீ. அண்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ பாலிடிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோன்னா, ஒரு நியூ பார்ட்டி உள்ள வராங்க பிஃபோர் 2 இயர்ஸ். அவங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லாருக்கு. அவங்க த வே
அ நியூவா வராங்க பாலிடிக்ஸ்‌க்கு. அவங்க பீப்பிள் அவங்க மேல வச்சுக்கிற கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பூஸ்டிங்கா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் நார்மலா ஒரு காமெடி ட்ரால்ஸ் எல்லாம் நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. பிஃபோர் 2 இயர்ஸ் இந்த பாலிடிக்ஸ் ட்ரால்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு காமெடியாவே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறத்து கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ்னஸ் வந்துச்சு. ஸோ, ஓகே அ நம்ம பீப்பிள்க்காக தான் சம்ஒன் இஸ் ரூலிங். தே ஆர் ஃபைட்டிங் டூ ரூல் அஸ். அண்ட் வி ஹேவ் டு சூஸ் அமாங் தெம் ஹூ இஸ் பெட்டர். பிகாஸ் அவங்க வந்து ஆஃப்டர் 5 நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அவங்க தான் நம்மள ரூல் பண்ண போறாங்க. ஸோ, நம்ம வந்து இந்த லீடர் வந்து வைஸா சூஸ் பண்ணணும். அம் யாஹ் நெறைய விஷயம் இருந்தது. அண்ட் இப்போ அ நான் வந்து ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு தெரியாது வாட் ஆர் த நான் வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கேன். எனக்கு தெரியாது இங்க என்னென்ன நடக்குதுன்னு. பிகாஸ் நான் ஒன் டைம் தான் இந்த பஸ்ல வந்து ஒன் டைம் தான் இந்த லேடீஸ் ஃப்ரீ பிங்க் பஸ்ல டிராவல் பண்ணியிருக்கேன். டெய்லி டிராவல் பண்ணி போறவங்களுக்கு தான் அது தெரியும். எப்படி அந்த பஸ்ஸு நான் ஒரு நாள் டிராவல் பண்ணதில்ல. இட் வாஸ் ஃப்ரம் மதுரை டூ ராஜபாளையம். ஒரு பஸ் தான் இருந்துச்சு. அவ்ளோ கூட்டம். இட் வாஸ் சோ சஃபகேட்டிங். ஒரு 10 பேர் இறங்குறதுக்குள்ளேயே ஏறுறாங்க ஆளுங்க. இட் வாஸ் சோ சஃபகேட்டிங் பிகாஸ் நெறைய பஸ் அலோகேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. நமக்கு தெரியாது. அண்ட் நமக்கு இங்க பவர் சப்ளை இல்லனாலும் நமக்கு தெரியாது. பவர் சப்ளை இருக்கா இல்லையான்னு. பிகாஸ் யூபிஎஸ் நமக்கு ஓடுது. அண்ட் ரோட்ஸ் நான் நம்ம டிராவல் பண்றது இல்ல. நான் இங்க பெருசா பெங்களூர்ல தான் இருக்கேன். இங்க ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. மித்த ஃபெசிலிட்டீஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்க இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு தான் தெரியும். த பீப்பிள் ஹூ லிவ் பிலோ தி பாவர்ட்டி லைன் தே நோ வாட்ஸ் த திங் ஹேப்பனிங் இன் த பர்ட்டிகுலர் ரூலிங் பார்ட்டி. ரேஷன்ல அரிசி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம டெய்லி வாங்குறதில்ல. நம்ம மிடில் கிளாஸ்னால நம்ம வாங்குறதில்ல. ஓகே நம்ம தேவையானத ஓரளவு ஏர்ன் பண்ற அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம வாங்குறதில்ல. அரிசி எப்படி இருக்கு? என்ன எப்படி இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது. ஸ்கூல்ஸ்ல எந்த அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஆப்பரேஷன்ல இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ நான் எதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு நெனச்சேன்னா, ஓகே. நமக்கு வந்து வோட் போடுறோம்னா ஜஸ்ட் வோட் போடுறோம். ஏதோ அமௌண்ட் தருவாங்க. அதுக்காக சில பேர் ஓட்டு போடுவாங்க. சில பேரு இல்ல. திஸ் இஸ் மை ரைட். அதுக்காகவும் ஓட் போடுவாங்க. இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. நமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லனாலும் பிரச்சனை இல்ல. வி ஆர் ஓகே வெல் எனஃப் டூ மேனேஜ் ஆல் தீஸ் பேசிக் திங்ஸ். ஆனா ஒன்லி த பீப்பிள் பிலவ் த பாவர்ட்டி லைன் தே ஒன்லி நோ த ரியல் ஸ்ட்ரகிள். அவங்களுக்காக தான் நம்ம வாய்ஸ் குடுக்கணும். வி ஹேவ் டு சூஸ் த லீடர் வைஸ்லி. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. யூ கேன் டேக் Google அண்ட் சர்ச் ஹிஸ்டரி. சர்ச் all their histories, the positives and the setbacks of the both and about ruling party and the opponent opposite party. And if you have confidence or confidence இருக்கு ஒரு newcomer, you can give opportunity to the newcomer. Please give opportunity to them also. So just give them a chance. Let's give them a chance and see what's happening. ஸோ இதுதான் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் யோசிச்சு ஓட் போடணுமேன்ட்டு போடாம ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கூகுள் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னே நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஜஸ்ட் பாருங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் அவங்க குடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஆப்பரேஷன்ல இருக்குது. என்னென்ன நியூஸ் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு நேஷன்னாலே என்ன ஒரு ஸ்டேட்னால நம்ம என்ன நினைக்கிறோம்? நேஷன் அண்ட் ஸ்டேட் என்ன நினைக்கிறோம்? நோ கரப்ஷன். கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். விமென்க்கு சேஃப்டி இருக்கணும்னு நினைக்கிறோம். தென் அஃப்கோர்ஸ் டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ட் பீப்பிள் வந்து புவர் பீப்புளுக்கு நல்லா அட்வான்டேஜஸ் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி குடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆப்வியஸ்லி எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் தே ஆர் ட்ரையிங் டு ப்ரொவைட் எவ்ரிதிங். அண்ட் நம்ம சைட்ல இருந்தும் நம்ம கொஞ்சம் initiatives எடுக்கணும். That first we have to respect the women so that there won't be any abuse will be happening. And டாஸ்மாக் எஸ் அஃப்கோர்ஸ் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் யூ ஹேவ் டு டேக் நம்மளும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஓகே இது குடிச்சா நமக்கு ஃபேமிலிக்கு நல்லதில்ல, பசங்க இருக்காங்க, வீட்டுக்கு நல்லதில்ல. அஃப்கோர்ஸ் தே வில் நம்ம பிரெட் வின்னரா இருக்கிறப்போ அவங்க ஃபேமிலிய அஃபெக்ட் பண்ணுன்ட்டு அது தெரியணும். நான் வந்து இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணல அண்ட் நாட் அவங்கள டவுனும் பண்ணல. ஐ அம் ஜஸ்ட் சேயிங் த திங்ஸ். அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த நியூ ரூல் அண்ட் நியூ பார்ட்டி. யாஹ் எப்படி சொல்ல? லெட்ஸ் ஹோப்.